இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல கப்பல்ல இருந்து நான் ஒரு வீடியோ செய்கிறேன். கப்பல் பிரயாணத்தை குறித்து பேசும்படி நான் விரும்புகிறேன். 3 விதமான கப்பல். ஒன்று யோனா போன கப்பல், ஒன்று பவுல் போன கப்பல், இன்னொரு கப்பல் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் போன கப்பல். வேதத்தில் இந்த 3 கப்பல்கள், அநேக கப்பல்கள் இருந்தாலும் இந்த 3 கப்பலை குறித்து நான் இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இந்த நாளிலும் இலங்கை தேசத்திலே இங்கே நான் கோட்டை பகுதி கடற்கரையிலே நின்று பேசுகிறேன். இந்த நாளிலும் இந்த 3 கப்பலையும் நம்ம தியானித்து பார்ப்போம். 3 கப்பலில் முதலாவது இயேசு கிறிஸ்து போன கப்பல், இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் போன கப்பல். அங்கே காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. கொந்தளிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருக்கிறார். சீசர்கள் ஓடி வந்து அங்கே பயத்தில் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மரித்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களை பேசி, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்களே, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். அங்கே இறையிற காற்று கொந்தளிக்கிற கடலை அவர் அமர்த்தி அமர பண்ணுகிற ஆண்டவர், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில கடலும் காற்றும் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். அதை அமர பண்ண வல்லவராய் இருக்கிறார். அமர பண்ணுகிறதற்கு ஒரே தெய்வம் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய வார்த்தைக்குத்தான் அலைகளோ கடலோ அமைதி அடையும். சீசர்களுக்கு அதிசயம் உண்டாயிற்று. என்னடா, கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்த அதட்ட ஒருவர் என்றால் அவர் தேவகுமாரராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை எழுப்பினார். அற்ப விசுவாசத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை எழுப்பினார். அந்த விசுவாசம் எப்படி எழும்பினது என்றால், கடலும் காற்றும் அமைதி அடைந்த பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையிலும் கடலும் காற்றும் கொந்தளித்துக் கொள்ளும் போது நாம் தடுமாறுவோம். ஐயோ, நம்ம சாக போகிறோம், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுமே என்று தடுமாறலாம். அப்படி ஒரு விசை தடுமாறி கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறது இன்றைக்கு உங்களுடைய கடலை, உங்களுக்கு எதிராக எழும்புகிற விளைச்சலை, போராட்டங்களையும் அமைதிப்படுத்த அவர் இன்று உங்கள் கப்பலில் அவர் பிரயாணிக்க விரும்புகிறார். இப்படி ஒரு கப்பலிலே அவர் போயிருக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்தீங்களா, யோனாவும் அடித்தட்டுல போய் நல்ல நித்திர கொள்கிறார். அடித்தட்டில் நித்திர கொள்கிறார். காற்று கடல் எல்லாம் கொந்தளிக்குது. அங்கே அவர்கள் சீட்டு போடுகிறார்கள், யாரை தூக்கி கடல்ல போடுவோம் என்று. அதற்கு முற்பாடு அந்த சரக்குகள், அங்கே கொண்டு வந்த சரக்கு சாமான்கள், பொதிகள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா இருந்தால் யோனா சொல்லுகிறார், என்னையும் தூக்கி போடுங்க. அவருக்கு விளங்கிட்டது, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்துட்டேன். அவர் முதலாவது உணர்ந்து கொள்கிறார். அவரை தூக்கி என்ன செய்தார்கள்? போட்டார்கள். தூக்கி போட்ட உடனே கடலும் காற்றும் அமைதலாச்சு. கடல் கொந்தளிக்கையில காற்று அமைதலாக கப்பல் பிரயாணம் பண்ணினது. கவனிக்கிறீங்களா? இந்த நாட்களில தேவ சித்தம் செய்ய முடியாமல், தேவ சித்தத்தை விட்டு விட்டு ஓடுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்க ஏன் தூக்கி எறியப்படுகிறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் உங்கள் சித்தத்தை செய்ய ஓடுறீங்க? சுய விருப்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நில்லுங்க. உங்கள் நிமித்தமாய் அநேக பொருட்கள் கடலுக்குள் போடப்படுது. வீண் விரயமாய் போகுது, நாட்கள் வீணாய் போகுது, காலங்கள் வீணாய் போகுது, இழப்புகள் உண்டாகுது, மற்றவர்களுக்கும் சேதம் உண்டாகுது. எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தூக்கி வீசப்படுகிறீங்க. அதை நிறுத்துங்க. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஓடுறத்தை நிறுத்துங்க. ஓடுறத்தை விட்டுட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது மிகவும் முக்கியமாய் பிரயோஜனமாய் இருக்கும். யோனாவுக்காக ஒரு மீன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யோனாவை மாற்றும்படி உங்களுக்காக தேவன் சில வேளைகளில் ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தலாம். அது என்னன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்பவும் தேவ சித்தத்தை செய்யும்படி அவருடைய அந்த பாதைக்குள் வருவோம். அவர் எப்பொழுதும் நேசித்து சேர்த்துக் கொள்ளுகிறவர். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது கப்பல் என்னென்றா,
பவுல் போன கப்பல். பவுல் சொல்லுகிறார், பிரச்சனை வரும், காற்று கொந்தளிக்கும், கப்பல் சேதமடைய போகுது, நிப்பாட்டுங்க, இப்ப பிரயாணம் பண்ண வேண்டாம். சொல்லு கேட்கல. மாலுமியும் அங்கே ஓட்டுநரும் சொல்லு கேட்கல. அவர்கள் சொன்னார்கள், நாங்க எவ்வளவு அனுபவசாலிகள், எத்தனை கடல், எத்தனை காற்று, எத்தனை அலைகளை கண்டிருக்கிறோம், நீர் என்ன சொல்லுவது என்று விட்டு அவர்கள் பிரயாணம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகும்போது எல்லாம் அமைதலா இருந்துச்சு. சிச்சுவேஷன் எல்லாம் அமைதலா இருந்துச்சு. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் போயிடுச்சு. அவர்களுக்கு சந்தோஷம், நாங்க சொன்னது பழிச்சிட்டு. பவுல் ஒன்றும் பேசவில்லை. சற்று நேரம் கழித்து கடலும் காற்றும் கடல் காற்று அடிக்க, கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சு. மரண கட்டம், எல்லாம் உடைஞ்சிச்சு, எல்லா சரக்கு தூக்கி அடிச்சாச்சு. ஆம் தேவ பிள்ளைகளே, சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி மாதிரி இருக்கு, சூழ்நிலைகள் சாதகம் மாதிரி அமைந்து கொடுக்கும். அதை பார்த்துட்டு நாம நினைக்க கூடாது, எல்லாம் தேவ வார்த்தையின்படி நடக்கு, சரியாத்தான் நடக்கிறோம். இல்ல, வேத வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஆலோசனை, தேவ ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தேவ ஆலோசனைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, சுய சித்தத்துக்கு செவி சாய்க்க கூடாது. ஆபிரகாம் சுய சித்தத்துக்கு செவி சாய்த்தான். என்ன நடந்தது? இடையில கள்ளச்செறியினார். இன்றைக்கு இஸ்மவேல் பிறந்தார். சுய சித்தத்துக்கு விட்டு கொடுப்பவர்கள் அவருடைய வாழ்க்கையில என்ன, கடலும் பிற்பாடு கடலும் காற்றும் கொந்தளித்து வாழ்க்கையை என்ன செய்தும் சின்ன பின்னமாக்கிவிடும். ஆலோசனையை கேளுங்க, நல்ல வேத வசனத்தின் படி கொடுக்கிற ஆலோசனைகளை கேளுங்க. ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு செவி சாயுங்க, மாமிச ஆலோசனைகளுக்கு செவிகா சாய்க்காதீங்க என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, 3 கப்பலை நினைத்து கொள்ளுங்க. 3 கப்பல். ஒன்று பவுல் சென்ற கப்பல், 2வது யோனா சென்ற கப்பல், 3வது இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் சென்ற கப்பல். 3ம் சேதத்துக்கு உள்ளானது. ஆனால் இயேசு அங்கே இருந்தார், அது காப்பாற்றப்பட்டார்கள். இங்கே யோனாவுக்காக ஒரு மீனை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார், யோனா காப்பாற்றப்பட்டார். பவுல் சென்ற கப்பலிலே அங்கே பவுல் இருந்தார், அதனாலே அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. 3லும் 3 நபர்கள் செயல்பட்டார்கள். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தது மீன். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது கடலும் காற்று. மனிதராகிய நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோம்? சிந்தித்துக் கொள்ளுவோம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Amen. Amen.